உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு இடிமுரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மகிழ்ச்சி. சிறப்பு. இன்றைய அரசியல் குறித்து நாம் பேசலாம்னு நினைக்கிறேன். கேளுங்க. இந்த புயலால் பெருமழை பெய்து அதாவது சென்னை தவிர மற்ற மாவட்டங்களும் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் போய் பார்க்க போன இடத்துல ஒரு அமைச்சருக்கு சேற்றை வாரி அதாவது எரிந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெறுப்பு தானே. அவர் மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. தெரியும் நினைக்கிறவங்களுக்கு அந்த ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறது மக்கள் தான். நான் ஒன்று அங்கே ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்கிறேன், உட்கார விடாமலே இது பண்ணாங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. எல்லாத்துக்கும் இவர் தான் காரணம்னு சொல்கிறாங்க. இதோடைய வெறுப்பின் காரணமாக தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்மளாம் ஒரு அமைச்சர்ன்ற போது ஒரு பாதுகாப்புலாம் இருந்திருக்குமே, அதையும் மீறி அப்படி ஒரு நிகழ்வு நடக்க காரணம் அதுதான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் போகிறான்னா 200 பேர் வரவேற்பாங்க கையெழுத்துக்க முடியும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் 50 ஆண்டு காலமாக, அதை 50 ஆண்டுன்னு சொல்கிறத விட ஒரு நீண்ட ஒரு அதாவது விழுப்புரம்னு சொன்னால் பொன்முடி உங்களுக்கு தெரிஞ்சு. ஆமாம். திருச்சின்னா KN நேரு, சேலம்னா வீரபாண்டி ஐயா ஆறுமுகம், இப்படி சொல்லுவாங்க. மற்ற கட்சிகள் அப்படி சொல்ல முடியாது. ஆளுமை அவர் அவங்க ரெடி, அது சரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாவட்டம் இப்போ வேலூர்னா ஐயா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிறார் துரைமுருகன் ஐயா, இப்படி வச்சிருக்கிறாங்க. இவங்க குட்டி ராஜாக்கள் மாதிரி, மன்னர்கள் மாதிரி அவங்க அப்படியே படிப்படியாக வச்சுருந்தாங்க. இப்போ இது என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு இப்போ மக்கள் எல்லாருமே அதனுடைய கொடுக்குற மரியாதையை மறந்துட்டாங்க. ஏன்னா மக்கள் பணி நடக்கலை. அதை உங்களுக்கு அதாவது நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஐயா காமராசர் காலம்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்மளால் சின்ன பிள்ளை, நான் ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போது 56லாம் பார்த்தீங்கன்னா அவர் 56 பிறக்கலை. அதான் ஏன் சொல்கிறேன், நான் பிறக்கலை. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அதை படிப்படியாக நான் பிறந்த வரல இந்த மராமத்து வேலைன்னு சொல்லுவாங்க. இருக்கிற அந்த ஏரி குளம்லாம் இந்த கோடை காலத்தில் குடிமராமத்துன்னு சொல்லுவாங்க. அந்த குளம், ஏரி, இந்த வாய்க்கால், இந்த கம்மாய் எல்லாத்தையும் சரி பண்ணி மழை காலம் வருவதற்கு முன்பு அதை சரி பண்ணி வைப்பாங்க, தயாராக்கிடுவாங்க. இது நடந்துக்கிட்டே இருந்தது. எம்ஜிஆர் காலத்தில் கூட நடந்ததுன்னு எனக்கு தெரியும், நல்லா ஞாபகம் இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் நடந்தது. இதெல்லாம் இருந்ததுனால அன்னைக்கு மழை அதிகமாக பெய்யும். அதிகமாக பெய்யும்னா புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த 3 மாதம் மழை பெய்யும். அதாவது மார்கழி மாதம் மரம் குளிரும். ஏன்னா நீர்லாம் சூழப்பட்டு மரமே குளிருமா. தை மாதம் தரை குளிரும் அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருந்தது. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி குளிர் பார்த்துருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 38,000 ஏரி குளங்கள் இருக்குது. இந்த 38,000 ஏரி குளங்களை ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் பராமரித்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஒரு ஏரி நிரம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேற்கிலேருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏரி நிரம்பி 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 வரும். அதுக்கு வழித்தடங்கள் இருந்து வர்றதுக்கு அந்த வழித்தடங்கள் இன்றைக்கி இல்லை. அப்புறம் ஆறுகள் அதே மாதிரி வெட்டப்பட்டு தூர்வாரப்பட்டு கரைகள் செப்பனிடப்பட்டு இருந்தது. இன்றைக்கி ஆறுகள்லாம் நீ ஆறை போய் வெட்டுறான்னா பொக்லிங்கை கொண்டு போய் வச்சு பாழுங்கணத்தை தோன்றா மாதிரி வெட்டுறான். அது அவங்களுக்கு தெரியுதா? இன்றைக்கி உள்ள அமைச்சர்களுக்கு இருக்கிற நிர்வாகத்திறமையில் இருக்கிறவங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட நிர்வாகத்திறமையை சரியாக பயன்படுத்தினு தெரியா, அது எனக்கு தெரில. ஆனால் அன்னைக்கு விவசாயத்துறை அமைச்சர் அவர் வேலையை பார்த்தார், பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர் வேலையை பார்த்தார், கல்வித்துறை அமைச்சர் அவர், அந்தந்த இலாக்காவை சம்பந்தப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் அவங்கவுங்க வேலையை சிறப்பாக பார்த்தாங்க. அதுதான் இயற்கை சீற்றம் இருந்தால் கூட எம்ஜிஆர் காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இயற்கை சீற்றம் இருந்தது. நான் இயற்கை சீற்றமே இல்லை, வெள்ளமே வரணும்னு சொல்கிறேன். ஆனால்
ஒரு 4 நாள் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 மணி நேரம் தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யுது. இருக்கிற எல்லா சப்வே, அதாவது சுரங்கப்பாதை எல்லாமே வந்து சூழப்பட்டு அதாவது நாளைக்கு வந்து கடலில் வந்து புயல் உருவாகிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாம் வேலைச்சேரில் கொண்டு போயிட்டு அவன் வாகனத்தை நிறுத்துறான். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன் மழையில் வந்து அவன் வயிற்றை கட்டி வாயை கட்டி அது பண்ணி வாங்கியிருப்பான், அந்த இதை காரை வாங்கியிருப்பான். அது வெள்ளத்தில் போயிடுச்சு, டீவு கட்டாமலே வெள்ளத்தில் போச்சு. அந்த பயத்தில் கொஞ்சம் நிப்பாட்டுறான். இது என்ன காரணம்? நான் நேற்று கூட நான் என்னென்னா, ஒரு பக்கம் வந்து அவர் மேலே வெறுப்பு, இன்னொரு பக்கம் என்னென்னா அவர் பையன் சிகாமணியும் அடிச்சிருக்கிறாங்க. தெரியும் பார்த்தீங்களா நீ? 2 பேரும் அப்பம் புள்ள 2 பேரையும் அடிச்சிருக்கிறாங்க. நான் வந்து அதை வந்து ஐயோ அப்படிலாம் அது நான் சொல்லலை. இது என்ன எல்லாமே யார் காரணம்னா தலைமை, அதாவது தலைமை தான் காரணம். ஆட்சியில் இப்போ அதிகாரிகள் இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும், எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து ராத்திரியும் பகலும் வந்து இருக்கிற அதிகாரிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்குவார், அந்த முன்னாடி உள்ளவங்கெல்லாம் வழங்குவாங்க. இன்றைக்கி அதை என்ன அமைச்சர் வராரா, முதலமைச்சர் வராரா, எல்லா ரோடையும் வந்து பிளாக் பண்ணிடுறது, பொதுமக்களை யாரும் போகல, அவர் போனோன்னு தான் போடுறது. இதுதான் வணக்கம் வைக்கிறது நடக்க ஒழிய மக்களுக்கான வேலைகள் மக்களோட. இப்போ நான் இப்போ இதை சொல்ல வேண்டியதில் இருக்கேன், 100 நாள் வேலைன்னு ஒன்று இருக்குங்களே, இந்த 100 நாள் வேலையை செம்மையாக பயன்படுத்தினா இருக்கிற ஏரி குளங்கள்லாம் சரி பண்ணிடலாம். ஆறு, ஏரி, குளம். இது அதாவது இது ஓட்டுக்காக இந்த வேலையை கொடுத்தா மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து போட்டு உட்கார்றத, அங்கே போய் வேலை செய்கிற சோத்துன்னு. இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் தான் இது செம்மைப்படுத்தணும். ஏங்க இது உங்கள் இடம், இந்த வேலை வாய்ப்பே எனக்குன்னா நீங்கள் இருக்கிற கிராமப்புறத்தில் வாழ்கிறவங்க, நீங்கள் இயற்கை சீற்றம் வருகிற போது, வெள்ளம் மழை வருகிற போது இருக்கிற தண்ணி எல்லாம் பெய்கிற தண்ணிலாம் வடிகிறதுக்கு நீங்கள் ஆறு குளத்தெல்லாம் சீரமைக்கிறதா, நீங்களும் பொறுப்பு எடுத்து இதை வந்து நீ ஊதியம் கொடுக்குறாங்க வாங்கிக்கிங்க, அது பொறுப்பாக வேலை செய்யுங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் இது அப்படி இல்லை. இப்போ நடக்கிறது எல்லாமே என்னென்னா ஓட்டு அரசியல். திமுக வந்து இதை கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க. திமுக வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா, ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, மழை வந்து 1000 ரூபா, கொரோனாவில் அவர் 6000 ரூபா கொடுத்தாரு, 4000 ரூபா கொடுத்தா நாங்கள் 6000 ரூபா. இப்படித்தான் வந்து இன்றைக்கி அரசியல் மாறி போனதுடைய காரணம், அரசியலுடைய அதாவது தரம் தாழ்ந்து போனது காரணம் தான். இன்றைக்கி ஒரு அமைச்சரை முன்னாடி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்து இன்றைக்கி வந்து அதாவது வனத்துறை அமைச்சராக போட்டிருக்கிறாங்க. ஒரு அமைச்சரை வந்து சேற்றால் வந்து இந்த மக்கள் அடிக்கிறாங்கன்னா, அதுன்னு சொல்ல போனால் அவர் வேறு எங்கேயாவது போனால் பரவாயில்ல, அது அவர் இடம், அது விழுப்புரம் வந்து அவருடைய இடம், சொந்த இடத்துலையே அவருக்கு தெரியல, எத்தனை பேர் தெரியும். இதை மீறி சேர்த்து அள்ளி அடிக்கிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் அண்ணன் பொன்முடியை வந்து அவங்க வந்து தாக்கியதாக இருக்கட்டும், ஆனால் திராவிடர் அதாவது திமுக கட்சியை விடியல் அரசுன்னு சொல்கிற இந்த கட்சியை தான் அவங்க அடிச்சுதா அவமானப்படுத்த நான் கருதுகிறேன். இந்த மழையை பொறுத்த வரையும் இது அதிகமான மழை, பல ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை இப்படி இது பெய்திருக்கிறது அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசை மட்டும் எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அண்ணே சொல்லண்ணே, நீங்கள் வந்து இப்போது அரசை மட்டும் எப்படி குற்றம் சாட்டுன்னு கேட்குறீங்களாண்ணே. இப்போது எல்லாம் போகாதீங்க. நான் நான் காலைல எழுந்துச்சு போகிற திருவள்ளூர் மாவட்டத்தில் 1539 ஏரி இருக்குது. புழல் ஏரி மாதிரி, நம்ம பூண்டி ஏரி மாதிரி, பொன்னேரி மாதிரி மொத்தம் 1539 ஏரி இருக்குது. இருந்ததா இருக்கிறதா? இருந்தது. சரி, இப்போ இருக்கு, இப்பையும் இருக்கு. அந்த ஏரிகளுக்கு அந்த ஏரி அதாவது எங்கள் அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போ எங்கள் அப்பா இருக்கும்போது சிறப்பாக இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்போது சேலை கட்டி விடாமல், ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்காம எங்கள் அம்மா எப்படி இருப்பா, கொடுத்தா எப்படி இருப்பா? அதே மாதிரி தான் ஏரி கிடக்கு இன்னைக்கு. அப்போல்லாம் வந்து எல்லா ஏரி உங்களுக்கு ஒரு ஏரிக்கு ஒரு ஏரி வந்து தொடர்பு வடிகால். இன்றைக்கி நீங்கள் வாங்க, என் கூட வாங்க, இருக்கிற யாராவது தம்பி அழைச்சிருவாங்க. எந்த ஏரியாவது இப்போ புழல் ஏரின்னா வந்து குடிநீருக்காக பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறாங்க, பூண்டி ஏரி குடிநீருக்காக பயன்படுத்துகிறோங்கிறாங்க, செம்பரம்பாக்கம் ஏரி குடிநீருக்காக பயன்படுத்துகிறோங்கிறாங்க. குடிநீருக்காக பயன்படுத்துகிற ஏரிகளை அந்த அதிகாரி பார்வையிடுறதுனால அந்த ஏரியில் கொஞ்சம் நல்லா இருக்குது. மற்ற இருக்கிற இந்த ஒரு 3 ஏரி 4 ஏரி இருக்கும். நீங்கள் பாங்க, இப்படியே இப்போது பெரம்பூரில் ஏரி திருவள்ளூர் வரலையும் போங்களேன்,
ரொம்பலாம் போவேன் நான். பெரம்பூர்லேருந்து திருவள்ளூர் வரை போங்க, தொடர்வண்டியில் போங்க, 2 பக்கம் போங்க, அந்த இருக்கிற ஏரியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துப்பீங்க. இப்படி சீரழிந்து சின்னாபின்னமாவி வடிகிறதுக்கு, அதாவது போய் சேர்றதுக்கு வடிகிறதுக்கு இல்லாமல் லாய்க்கற்று இருக்கிற நிலையில தான் இன்னொன்று என்னன்னா இருக்கிற நம்ம வள்ளுவர் கோட்டை இருக்குல்ல, அது வந்து நீர்நிலைகளை தான் கட்டுப்பட்டுருக்கு. திருவள்ளூர் கோர்ட்டு இருக்கிற அரசு அலுவலகங்கள் எல்லாமே நீர்நிலைகள் தான் கட்டுப்பட்டுருக்கு. இப்போது எல்லாம் சொல்கிறான், அரசே மீறி இருக்குது, எல்லாம் சொல்கிறான் யானை வந்து நாங்கள் குடியிருக்கிற இடத்துல தாக்குதுங்க, நாங்கள் விவசாயத்தை அழிச்சிட்டு போயிடுதுங்க, யானையை மீச்சு கொன்னுடுதுங்க அப்படிங்கிறான். யானை வசிக்கிற இடத்துல நீ குடியிருந்தா அது நடக்குமா நடக்காதா? அதுதான் இங்கே நீர்நிலைகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிட்டிங்க. எல்லாத்தையும் நீங்கள் இருக்கிற குறைஞ்ச விலைக்கு இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்து வீடு கட்டிங்கன்னு சொல்லிட்டீங்க. ஏரிகள்லாம் வந்து ஆக்கிரமிக்கு பண்ணி எல்லாம் வீடுகள் ஆகிட்டு, வீட்டு மன பட்டாக்கள் ஆகிட்டு, அப்புறம் பெய்கிற மழைநீர் எங்கன்னா போகும்? தெருவு வீதி எல்லாத்தையும் போய் ஆக்கிரமித்து அப்படி தான் தங்கி இருக்கிற சீடு. நான் சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறாங்கல்ல, நாங்கள் வந்து இத்தனை போட்டு வச்சுருக்குறோம், இத்தனை ராட்சச இன்ஜின் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு வருமானு பார்க்கணும். என்ன சொல்கிறாங்க, எந்த மழை வந்தாலும் எந்த புயல் வந்தாலும் நாங்கள் வந்து சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஏன்னா நாங்கள் சரி பண்ணி எல்லாத்தையும் தயார் நிலையை வச்சுருக்குறோங்கிறாங்க. ஐயா வந்து நம்ம ஐயா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வானிலை கட்டுப்பாட்டு அறைக்குள்ளே போகிறாரு. என்னைக்கு போகிறாரு? புயல் மையம் கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ வருமோ நாளை வருமோ 2 மணி நேரத்தில் வருமோன்னு சொல்கிறாங்க. அப்போ போய் பார்வையிடுறார். நீங்கள் போய் பார்வையிட்டால் புயல் நின்றுடுமா? அது எப்போ வந்து அதற்கான உற்சாகம் எப்போ படுத்தணும் அந்த அதிகாரிகளை? ஆனால் காலில் போகிறார். நீ இல்லை, அதாவது என்னென்ன நடைமுறைகள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்னு அவங்களோட கலந்து பேசுகிறதுக்கான ஒரு எப்பண்ண புயல் வெள்ளம் வந்த பிறகாண்ண புயல் அடித்து எல்லாத்தையும் இப்போது நீங்கள் வந்து எதுவுமே, அதாவது நீங்கள் ஊரில் சொல்லுவாங்க, வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை போடணும், வெள்ளம் வந்த பிறகு அண்ணன் 1 வருடம் இருக்குது, உங்களுக்கு 1 வருடம் இருக்குது, வருடம் மழை பெய்யும். இப்போ வெள்ளம் எப்போ வரும் தெரியலையே, மே மாதம் கூட வந்துருச்சு. எப்படின்னா இயற்கை மாறி போய் மழை பெய்கிற காலங்கள்லாம் மாறி போனதுனால எந்த காலத்தை அவங்க வந்து சரிப்படுத்த முடியும் அப்படின்னு எந்த காலம் என்பது கிடையாது. எல்லாத்தையுமே வந்து முதலமைச்சர் போய் உக்காந்துக்கிட்டு ஆப்ரேட்டிங் பண்ணலன்னா அதுக்கு அதிகாரி இருக்கிறாங்க, இலாக்கா இருக்குது, அவங்கள்ட்ட வந்து சரியான முறையில் நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த அதிகாரியை வேலை வாங்க போகிறாங்க, அந்த அதிகாரி அங்கே வேலை வாங்க போகிறாங்க. என்ன இந்த வருடம் 40, அதாவது போன வருடம் 40,000 கோடி மது வித்திருக்கு. நடப்பு ஆண்டில் 50,000 கோடி மது விற்பனையை பெருசாக்கணும்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஐயா 6,000 சொச்சம் கடை, அதில் வருஷத்துக்கு 1000 கடை 3ன்னு சொன்னாங்க. ஜெயலலிதா வந்து இருக்கிற போது ஒரு 1000 கடை 3னாங்க, அப்புறம் வருடம் 3னாங்களான்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் மூடுறதை விட ஒரு வேலை பார்க்குறீங்க, கூட்டம் நிறைய இருக்குன்னு சொல்லி 2 கவுண்டரை தொடர்ந்து வியாபாரம் பண்ணுறீங்களே, வருமானம் வரணும்னு வியாபாரம் பண்ணுறீங்களே, எல்லாரையும் குடிக்க வச்சு கொள்றீங்களே, இதில் முனைப்பு காட்டுற நீங்கள் வருடம் வெள்ளம் வரும், புயல் வரும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க, வீட்டில் தண்ணி ஏறும், வாழ்வாதாரம் இழக்கப்படுவாங்க, சம்பாதிச்சு வச்சிருக்கிற பொருள், அதாவது துணிமணி இருக்கிற எல்லா அந்த மிக்சி கிரைண்டர் எல்லாமே ஆற்றுல போகுது வருடம். இதற்கான என்ன வேலை பார்க்கணும், அதற்கான மராமத்து பணி என்ன பண்ணு சொல்லணும்ல, முன்கூட்டியே பண்ணணும்ல, பண்ணியிருந்தா. இப்போ இதுக்கு ஒரே காரணம் என்ன சொல்கிறாங்க, பல ஆண்டுகளில் இல்லாத மழை இப்போது பெய்கிறதுன்றது. அது அப்புறம் எப்படி நீங்கள் நெஞ்சு நிமித்தி வானமே 2ஆக கிழிச்சிக்கிட்டு பெஞ்சாலும் நாங்கள் வந்து அதை தடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கீங்க எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இது சொல்லலாமா? இது சொல்லக்கூடாது.
அதாவது நாங்கள் வந்து எல்லாம் வந்து தயார்படுத்தி வச்சுருக்கிறோம். ஆனால் இயற்கை சூழல் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளால் முடிஞ்ச வரலையும் நம்ம வந்து பாதுகாப்போம் அப்படி சொல்லணும். அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எது வந்தாலும் சொடைக்கு போட்டு சொல்கிறீங்க. எது வந்தாலும் பரவாயில்லை, இயற்கை வந்து கொன்று வந்து அப்படியே கொட்டினாலும் பரவாயில்லை, தடுத்து நிறுத்துவதற்கு அரசு தயார் நிலையில் இருக்கிறது சொல்லலாமா? அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ தமிழ்நாட்டை தவிர புதுச்சேரியில் கூட இந்த முறை பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புதுச்சேரி வந்து நம்ம மக்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. புதுச்சேரி இதோ எனக்கு தெரியும், காரைக்கால்லாம் தெரியும். காலைல 100 ரூபா அந்த மக்களை வந்து நான் குறை சொல்லணும்னு வச்சுக்காதீங்க. 500 ரூபா சம்பாதிச்சாலும் 100 ரூபா சாப்பிட்ருவாங்க. அதை பழக்கப்படுத்திட்டாங்க. மது. ஆமாம், பழக்கப்படுத்திட்டாங்க. இன்னும் ஒன்று என்ன, அது வந்து மத்திய அரசாங்குடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த வீடு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன். 9வது படித்தாங்க வேலைண்ணா, எல்லாருக்கும் ஏதாவது வேலை கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டில் அப்படி இல்லைண்ணா. அதாவது பாண்டிச்சேரி, நீங்கள் புதுவை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லோரும் 9வது 8வது படித்தவங்க கூட அரசு வேலை இருப்பாங்க. எனக்கு சொந்தக்காரங்க. ஏன்னா நான் இப்போது நான் திருமணம் பண்ணுறது என்னுடைய மனைவி வந்து புதுச்சேரி. எங்கள் மாமா மச்சான் அங்காளி பங்காளி எல்லாமே இருக்குது, பக்கம் பக்கம் தானே உங்களுக்கு இருக்கிறான். அதனால் அவங்க வந்து எல்லாருமே கட்டமைப்பு பண்ணி, உங்களுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு அங்கே வந்து இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் வீடு கட்ட விட மாட்டாங்க. அந்த இடத்துல நீ ஏரியில் கட்டிக்க. அப்படி இருந்தும் பாதிப்பு அங்கே எப்படி அதிகமாச்சு? எங்கண்ணே? புதுச்சேரியில். நான் புதுச்சேரியில் இப்போ தான் பாதிப்பு அதிகமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது சரியாக இருக்குது. புதுச்சேரி இப்போ தான் இந்த இயற்கை இடரை சந்திக்கிறது. அவங்க அடுத்ததில் வந்து முனைப்பு காட்டி தயாராகிடுவாங்க. இது நான் பிறந்த காலத்தில் இருந்து சின்ன புள்ளியாக சிறுவனாக நடமாடிட்டு இருந்தேன். அப்போ இது வரலையும் என்ன, நாங்கள் வந்து காவேரி காமராஜர் ஆட்சியை தவிர மற்ற எந்த ஆட்சியும் சரியில்லை இந்த நீர் மேலாண்மையில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திராவிட ஆட்சின்னு சொல்லுங்கள், மொத்தமாக எந்த ஆட்சியும் வந்து சரியில்லை. காமராஜர் 9 ஆண்டுகளில் 12 அணைகள் கட்டினார். இருக்கிற விவசாயம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீர் ஆதாரம் எப்படி வந்து சரிப்படுத்த முடியாது, இந்த நீர் ஆதாரத்தெல்லாம் உருவாக்கினார். நீங்கள் வந்து இன்னைக்கு உள்ள ஆட்களை காமராஜரோட இணைச்சு பேசக்கூடாது. ஒரு காலும் 1% அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்த காமராஜ் அவருடைய ஆட்சியை என்ன திராவிடம் கொடுக்காது. ஏன்னா அது உள்வாங்கணும்னு. இப்போ அதாவது பூரண மதுவிலக்கு அப்போ இருந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காமராஜர் இருக்கிறவரையும் பூரண மதுவிலக்கு. ராஜகோபாலாச்சாரெலாம் வந்து சொல்கிறான், எல்லோரும் வந்து குள்ளப்பட்டறங்கிறான், அப்புறம் வந்து குள்ளப்பட்டர் அப்படிங்கிறான், அவர் வந்து ஆரிய இதுங்கிறான். அந்த ராஜகோபாலாச்சார் இருக்கிற போது கூட எல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் மதுவை மனிதன் அருந்தினால் இந்த மனித சமுதாயம் அழிந்து போகும், ஒழிந்து போகும்னு திறமாக நம்பியிருந்தாங்க. உண்மையா இல்லையா? காமராஜ் இருக்கிறவர்கள் இல்லைன்னு எப்போ வந்தது? அண்ணா கூட சொன்னார். அதாவது மது விற்று வருகிற பணம் குஷ்ரோகி கையிலிருந்து இருக்கிற வெண்ணெய்க்கு சமமானது சொன்னாரா இல்லையா? அவரை நீங்கள் முன்னணியாக வச்சுருக்கிறீங்க. அவர் தான் உங்களுடைய, அதாவது பெரியார் அண்ணா உங்களுடைய இருவரும் தெய்வங்கள்னு சொல்கிறீங்க. அவருடைய சொன்ன அதை கடைப்பிடிச்ச நாள் நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மது ஆலைகள் இந்த 2 பேர் தான் வச்சுருக்காங்க. யாரை வச்சுருக்கா என்ன சொல்கிறேன், என் சின்னம்மான்னு சொல்கிறாங்கல்ல சசிகலா, வயலார் ரவின்னு ஒருத்தர் இருக்கார், ஜெகத் ரட்சகன் ஐயா, இவங்க தான் டிஆர் பாலு. இது எப்படின்னா நீங்கள் சாத்தியமாகுமான நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா குடிப்பவன் இந்த அவன் நாஞ்சில் சம்பத்துன்னு பார்த்துறீங்களா, அந்த மாதிரி ஒரு புரோக்கர் நான் பார்த்ததே இல்லைண்ணே. நான் ஆரம்ப காலத்தில் நேசித்தேன். அதாவது என்னென்னா அண்ணா, அதாவது கலைஞர் காலத்திலேயே நீ வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், நாட்டின் நிலைப்பாட்டை வரலாற்றை தெளிவாக பேசியவர், இலக்கியவாதி, இலக்கணம் பேசக்கூடிய ஆள். நீ ஒரு ஆளுமை நினச்சிக்கிட்டு இருந்த. ஆனால் யார் காசு கொடுக்குறாங்களோ, ஜெயலலிதா இனோவா கார் கொடுத்தா அங்கே போய் பேசினா போல, இப்போது வைகோபால் சாமி பிரிஞ்சு போனாலும் அங்கே போனா போல, மறுபடியும் இங்கே வர. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு இந்த மண்ணின் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்கா இல்லையா?
பணம் கொடுக்குறவங்களாம் பேசுனா லோன் மாடு திருப்பி கேள்விப்பட்டீங்களாண்ணே? லோன் மாடு வந்து ஒரு 5 வருஷம் உங்கள்கிட்ட இருக்கும். நீங்கள் எங்கேயாவது கொடுத்து மறுபடியும் எங்கிட்ட வரும். நீங்களும் எவன் பருத்தி கொட்டை புண்ணாக்கு வைக்கிறான்னு அவன்லாம் கறந்துக்கலாம். அதுதான் நாஞ்சில் சம்பத்து. இது வரலையும் இவ்வளவு நடக்குத ஏதாவது வந்து நான் சொல்கிறேன் வளர்ந்தாள் அதுக்கு சொல்ல வரேன் நான். இல்லை, அவர் பக்கம் நியாயம் இருக்குன்ற பட்சத்தில் அவர் போகிறது சரின்னு அவர் நினைக்கிறாரு. யாருன்னா அதாவது என்ன அவர் பக்கம் நியாயம் என்னன்னா தான் பொண்டாட்டி புள்ள தான் மட்டும் எப்படியாவது கஞ்சி குடித்து வாழணும், அவ்வளவுதான். இப்போ நான் 13 நான் உங்களுக்கு சொல்கிறேன், திமுகவில் வந்து ஒரு 10 ஆண்டு காலம், ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருக்கேன், 6 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம கேபிபி சாமி, எங்கள் ஐயா கோஷி மணியெல்லாம் இப்போ நான்லாம் சின்ன பிள்ளை. அப்போது எங்கள் அப்பா வந்து இருக்கார். நான் வந்து இதுவரை தடம் மாறினதே கிடையாதுண்ணே. வறுமை இருக்குது, அதாவது என்னால் நடத்ததான், அதாவது குடும்பம் வந்து வறுமையில் தான் இருக்குது. அதனால் வந்து ஒருத்தன் வந்து 1 லட்ச ரூபா தர்றேன் நீ வந்துருன்னா நான் போக மாட்டேன். எனக்கும் பாஜகவுக்கும் எந்த காலத்துலையும் இருக்காது. நான் அந்த ஏன்னா பாஜக வந்து அதாவது அது சித்தாந்தம் வேறு, தமிழுடைய சித்தாந்தம் வேறு, யார் சித்தாந்தம் வேறு. நாங்கள் எப்போதுமே வந்து அவங்களுடைய சித்தாந்தம் எங்கள் சித்தாந்தம் எதிரி. நான் போக மாட்டேன். இன்னொன்று சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரையும் நான் அந்த கட்சியில் வந்து ஈடுபாடு இல்லாத, அதாவது பேசவே மாட்டேன். எத்தனை பேர் கூப்பிட்டாங்க, ஐயோ வாயா கண்ணிய தாய், காவேரி தாய், புண்ணிய தாய், புரட்சி தாயின்னு பேசினா ஒரு 10,000 ரூபா கொடுத்துருவாங்கய்யா அப்படின்னா. ஒரு காலம் நான் உயிரை விடுவேனே தவிரல நான் போக மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு நேர் எதிரானவர்கள் அவங்க. ஒரு காலம் அவங்களுக்கு வந்து சரி ஒத்து வராதுன்னு போவாதாள். ஆனால் நாஞ்சில் சம்பத்து ஒரு கார் கொடுத்தா அந்த அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாப்புல. என்ன எதுக்கு நான் சொல்கிறேன்னா, வாயில் வந்து தான் பேசுகிறாப்புல. நீ உண்மையிலேயே வந்து நேர்மையும் உண்மையுமாக இருந்தினா நீ பேசி ஏற்றுக்கலாம். உனக்கு நீ செல்லா காசு, நீ எங்கேயுமே போனி ஆகல, நீ போய் மற்றவங்களை பற்றி பேசுறியேங்கிறது தான் வருத்தம் எனக்கு. வேறு அந்த மாதிரி. இப்போ நீங்கள் மதுவை பற்றி பேசுனீங்க, ஆனால் உங்கள் தலைவரே மது குடித்து விட்டு தான் பேசுகிறார், போதையில் பேசுகிறார்னு ஒரு சாரார் பேசிக்கிட்டே இருக்காங்களே. அவரை வைத்து அவர் ஆட்சி செய்ய போகிற நாட்டில் மது இல்லாமல் இருந்துருமா? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஐயா மறைந்த ஐயா கலைஞர் இருக்கிறாங்கள, அவங்க வந்து ஒரு சிலை வந்து நம்முடைய அதாவது பெரும்பாட்டி கண்ணகி வச்சாங்க. ரொம்ப பேர் என்ன தெரியுமா பேசுனா, விஜயகுமார் நினைவாக சிலை வச்சுருக்காருன்னா ரொம்ப பேர் பேசினான். இது வந்து விஜயகுமாரி போய் பாருங்கப்பா, விஜயகுமாரி மாதிரி இருக்கணும். அப்படி தான் சீமான் வந்து தண்ணி குடிச்சிட்டு பேசுகிறாங்க. நான் கண்ட வரல, நான் இப்போ பக்கத்தில் நான் இப்போ இருக்கேன்ல, இப்படி பேசுவேன், இப்படி பயணம் பெற்றிருக்கிறேன், ஒரே மகிழுந்தில் பயணம் பெற்றிருக்கிறேன். எங்கள் அண்ணன் நான் பார்த்ததில்லை, எங்கள் அண்ணன் வந்து புத்தகம் படிப்பார். அதாவது மகிழுந்தில் ஏறி உட்காந்தா புத்தகத்தை கையில் எடுத்துருவார். மதுரை, தேனி, திண்டுக்கல் போகிற வரலையும் படிச்சுக்கிட்டே போவார். ஒரு காலம் எங்கள் அண்ணன் குடிக்க மாட்டேது. சிறுமைப்படுத்துறது, வளர்ந்து வர்ற தலைவரை சிறுமைப்படுத்துறது. ஒரு காலம் வந்து மதுவுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னா இவ்வளவு ஆளுமையாக இவ்வளவு வரலாற்று செய்திகளை இந்த ஆழ் மனசில் வந்து பதிவு செய்ய முடியாது. இது வந்து சிறுமைப்படுத்துறது. அதெல்லாம் உங்களது நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல மாவட்ட செயலாளர்கள் பிரிந்து போவதும், முதல்ல மாவட்ட செயலர் மட்டும் போனாங்க, ஆனால் மாவட்ட செயலாளரோடு சில பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் கூட வெளியில் போகிறாங்க, அந்த இடம் அந்த கட்சி கலகலத்து போய் கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள்லாம் வருகிறது. இதை பற்றி தங்கள் நான் உங்களுக்கு கேட்கலாமா? ஒன்று கேளுங்க. நாம் தமிழ் கட்சியில் மாத்திரம்தான் கட்சியை விட்டு எல்லோரும் போகிறாங்களா, இல்லை அரசியல் வரலாற்றில் எல்லா கட்சிகளிலிருந்தும் வெளியேறி போயிருக்கிறார்களா? அது நடந்து கொண்டே இருக்கிறது எல்லா கட்சிகள்லையும். ஆனால் உங்கள் கட்சியில் வந்து தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னாக அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. விழுப்புரம், நாமக்கல், கோயம்புத்தூர், அப்படியே வரிசையா. இப்போ என்னென்னா, திமுக விட்டு வைகோ போகும்போது எல்லா மாவட்டம் தான் போனாங்க. ஆமாம், பெரும்பாலான போனாங்களா. எல்லா மன்னோன்னு சொல்ல போனால் தம்பிங்க வந்து முரண்பாடாக இருக்கிற தம்பிங்க போகிற, அதாவது என் பேச்சை மட்டும் கேட்கணும் அண்ணன் வந்து அப்போ வந்து என்னுடைய பேச்சை கேட்டார்ல, இன்றைக்கி அண்ணன் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தம்பிங்களுக்குள்ள முரம்பா. எங்கள் தம்பிங்க தான், எல்லாமே எங்கள் தம்பி, எங்கள் அண்ணனுங்க தான். 13 ஆண்டு காலம் நாங்கள் வந்து ஒன்றா களத்து நின்றுருக்கோம். தம்பி தேசிய அரசியலுக்காக நாடு வேணும் கட்டமைச்சிருக்கிறோம், எல்லாம் வேதனைப்பட்டிருக்கோம், அழுதுருக்கிறோம், புலம்பிருக்கிறோம், கண்ணீர் வடிச்சிருக்கிறோம். இப்போ தம்பிங்க போகிறாங்க. அதாவது ஒரு தாய் வயிற்றில்
பிறந்தவங்க கூட 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளி பாகஸ்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே தாய் வயிற்றில் 5 பேர் பிறந்தாங்கன்னா, நாங்கள்லாம் வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்து ஒரு லட்சியத்துக்காக ஒன்றானாங்க. எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடு வரும். வைகோ வந்து திமுக விட்டு போனார், எல்லோரும் பிரித்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையெல்லாம் போனாங்க. இல்லை, உங்கள் இழப்பை வந்து அப்படியே பூசி மெழுகுறீங்களா? இல்லை, நான் உண்மையை சொல்கிறேன். நீங்கள் வந்து எல்லாரும் பேசுகிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். நான் உண்மையை அது இருக்கிற அதாவது உண்மையை சொல்கிறேன். அதாவது நான் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது எனக்கு ஒன்றும் கிடையாது. எது தேவையோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். அதைத்தானே அந்த தம்பிகளும் கேட்டிருக்கிறாங்க. எதை? இப்போ நாங்கள் சொல்கிறத தம்பிங்க அப்படி கேட்கல, என் பேச்சை கேட்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறேன். நான் என்னெல்லாம் முடிஞ்ச வரை சிந்திப்பேன். நானே சிந்திக்கிற போது ஒரு வழிநடத்துகிற ஒரு தலைவராக இருக்கப்பட்டவர், அதாவது இது வந்து தமிழ் தேசிய உலகளாவிய அரசியல். நான் உட்காந்துருக்கும் போது 10 நிமிஷம் கூட நான் வந்து சும்மா இருந்து பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் கைபேசியை பேசிகிட்டு இருப்பார். ஏப்பா மொரிசியஸ் தம்பியா, வணக்கம் தம்பி, என்னப்பா அங்கே பிரச்சனையாப்பா, ஏப்பா அந்த இது அவன் என்ன பிரச்சனை சொல்லுப்பா, சரியப்பா கனடா தம்பி தினப்பா, என்ன ராஜா என்ன பிரச்சனை அப்படின்னு பேசி அதோட சேர்த்து உண்டியல் நிறைஞ்சிருச்சா கொடுத்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான்னு சொல்கிறேன். எப்படின்னா அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அவதூறுகள் வந்து வளர்கிற ஒரு கட்சிக்கு அவதூறு பரப்புறதுக்கு உங்களுக்கு சும்மாவே இருக்கும்போது உண்டியல் குழானை மீடியா எல்லா பேரும் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்கிறத சொல்கிறோம். அதான் 5 ரூபா 10 ரூபா, அதாவது என்ன சொல்கிறேனே, ஒரு நிலத்தை இழந்துட்டோம், சிங்களங்கிட்ட ஒரு நிலத்தை இழந்துட்டோம். தாய் நிலம் இருக்கிறது இந்த நிலம் தான் இருக்குது. இந்த தாய் நிலத்தாவது நமக்கான நிலமாக உரிமையாக ஏற்றுக்கணும். இதுவும் போச்சுன்னா நம்ம அகதி ஆகிடணும். ரொம்ப பேர் தம்பிங்க, இங்கே உள்ள தம்பிங்க அப்படி சிந்திக்குது, ஈழத்தில் இருக்க தம்பிங்க சிந்திக்கிறாங்க. இப்போ நானே கூட இப்போது ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 500 ரூபா போட்டுருவேன். என்ன மாதிரி ஒரு 1000 பேர் 500 ரூபா போட்டுருவாங்க. அது எதுக்குன்னா, இருக்கிற அந்த மேடை, இருக்கிற அந்த ஒளி வாங்கி அந்த மின் விளக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு. அது இப்போ தொடக்க காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இந்த மாதிரி மேடைகளுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க, நிதி உதவி பண்ணாங்க நாம் தமிழர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை சில உங்கள் ஆட்களையே ஒத்துக்கிட்டாங்க, சிலர் இல்லைன்னா மறுதளித்தாங்க. ஆனால் அதன் தொடர்ச்சியாக இப்போ இங்கே இருக்கிற கட்சிகள்கிட்டயே நிதி வாங்குறாரு. சரி, இப்போது 2 இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மை நம்ம பேசணும்ல. இப்போ 2 கட்சி இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்று திமுக, அண்ணா திமுக, பெரிய கட்சி. இந்த 2 கட்சியோட தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் வந்து கூட்டணி வச்சுருக்காங்க, இந்த சங்கம் வச்சுருக்கிறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அது எப்படி எங்களுக்கு வந்து அவங்க வந்து நிதி கொடுப்பாங்க? ஏன் 3ஆவதாக போன தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒன்று இருந்ததில்ல? எது? பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு அணி இருந்தது. அதாவது இந்த தமிழ்நாட்டில் மண்ணில் இருக்கிற அரசியல் கட்சியில் மூர்க்கமாக எதிர்க்கிறாள் நாங்கள். காங்கிரஸ் வந்து மகாராஷ்டிரா போய் அந்த கட்சியில் இருந்தவங்க காங்கிரஸ் தமிழக மக்களுடைய எதிரி, பாஜக மனித குலத்தின் எதிரி அப்படின்னு, அதாவது மூர்க்கமாக எதுக்கிறவங்க. உங்களை மாதிரி வந்து அவங்க திமுக மாதிரி. ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இருங்க, திமுக மாதிரி கோபேக் மோடின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதாவது மெழுகுவத்தி, அதாவது கை தட்டி விட்டு, ஆளுங்கட்சியாக வரும்போது கொடையை கூட கருப்பாக பிடிக்காமல் வெள்ளை கொடையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா இருக்கிற ஜெயலலிதா இன்றைக்கி நான் சொல்லி ஆகணும், அது பெண்மை தான். அந்த அம்மா பெண்மணி தான். சங்கராச்சாரியில் காஞ்சி சங்கராச்சாரி தூக்கி உள்ளே வச்சுது. மோடியை பார்த்து மோடியா லேடியான்னுது. ஆமாம், ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதியை கொடுக்காம இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாம் நடக்குது. நீங்கள் வந்து அவங்க சொல்லக்கூடாது எங்களை பார்த்து. நாங்கள் தான் வந்து மூர்க்கமாக எதிர்க்கிறோம் பிஜேபியை. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அங்கே கேட்கணும், இதை வந்து எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது. தெரியுதுங்களா? ஆனால் இப்படிலாம் சொல்கிறீங்க. ஆனால் பி டீம் சி டீம் சொல்லிட்டு தான் இருக்காங்க பாரதிய ஜனதா நாம் தமிழர் கட்சியை. யார் சொல்கிறத? அதுதான் கருத்தை கருத்தியலாய் மோதுவதற்கு திராணியற்றவன் அக்கப்போரை பரப்புவான், எந்த கீழே வரணும் இறங்கி போவான். அதுதான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நான் சொல்கிறேன், 300 யூடியூபர்ஸை வந்து திமுக வந்து கையில் வச்சுக்கிட்டு சீமானை இப்படி ஊனப்படுத்து, சீமானை இப்படி வந்து தரந்தாழ்ந்து பேசு, சீமானை அப்படி பேசுன்னு சொல்கிறாங்க. அதான் நடந்துக்கிட்டு. சமூக ஊடகங்களில் அதிகமாக சமூக ஊடகங்களை ஆள்கிறவர்கள் அப்படின்னு பார்த்தா
நீங்களும் நாம் தமிழரும் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்ற ஒரு புள்ளி விவரம் தெரியும். அதுதான் இதுதான் வந்து அன்றைக்கி சேத்தால் அழைச்சிருக்காங்க நேற்று. அது தெரியுமா உங்களுக்கு? மக்கள் மாறிட்டே வர்றாங்கண்ணே. எத்தனை ஆண்டு காலம் திராவிடத்தை நாங்கள் வந்து நம்பி இருக்கிறது, திராவிடம் எங்கள் நடுரோட்டில் விட்டுட்ட, ஏன்னா இப்படியாவது தமிழ் தேசியம் அண்ணன் திருமாவளவன் உங்களுக்கு தெரியும், இந்த மண் சார்ந்த ஆட்கள் இருக்கிறாங்க. எங்கள் ஐயா மருத்துவர் ஐயா இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருக்கார், எங்கள் அண்ணன் வேல்முருகன் இருக்கிறாரு, முத்தரசர் இருக்கிறாரு, ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் சீமான் வந்து இன்றைக்கி ஒரு எந்த கட்சியோடும் கூட்டு வைத்து கொள்ளாமல் தனிமையாக நின்று 36 லட்சம் ஓட்டுகளை வாங்கி 8.1% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கார். தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் இந்த மாநிலத்தால் ஒரு தமிழன் இல்லையாங்கிறது சிந்திக்கிறான். இந்த 8.1 அடுத்த 26 தேர்தலில் வந்து குறைய போகுதுன்றாங்களே. 30% வரும். கொண்டாங்க பேப்பர் கொடுங்க, நான் எழுதி ஸ்டாம்ப் பேப்பர் நான் எழுதி கையை கொடுக்க போகுது. 30% வரும் 2026 இந்த மண்ணுடைய. அதுக்கு தானே இது ஒரு கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு. நீங்கள் பேப்பர் கொடுங்க, ஸ்டாம்ப் பேப்பர் நான் எழுதி தர்றேன். 35% ஓட்டு வாங்கி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக சீமான் அமர்கிறார் 2026. அதுதான் எல்லாரும் படாத பாடுபடுறான், தெரியுதுங்களா? இதோட திராவிடத்திற்கு வந்து முடிவுரை சீமான் எழுதுவாரோ, சீமானை எப்படியெல்லாம் வந்து இழித்து பழித்து இடித்துரைத்து பேசி அவருடைய வளர்ச்சியை தடுக்கலான்னு ரூம் போட்டு சிந்திக்கிறானுங்க, தெரியுங்களா? அவர் முதலமைச்சரானால் இடிமுரசு அவர்கள் செய்தித்துறை அமைச்சர் ஆவார். அது அவர் தான் சொல்லணும். நான் செய்தித்துறை நான் சொல்கிறேன், நாங்கள் வந்து செய்தித்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், கல்வி, எங்களுக்கு எதுவும் வேணாம். எல்லோருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க தமிழர் வாழ்வு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சாதிய இழிவு, பெண்ணிடிமை, மதுமத போதையில்லாத ஒரு தூய்மையான தமிழ் தேசிய அரசு எங்களுக்கு வேணும். இவ்வளோ தானே என் கடமை. எங்களுக்கு வந்து நாங்கள் அமைச்சர் ஆகணும், சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், எங்களுக்கு பின்னாடி வந்து உங்கள் கட்சி பெரும்பாலும் வாய்ச்சொல் வீரர்களாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. எதுனா வாய்மையை வெல்லும்னு, அதுதானே எங்களுக்கு இது, வாய்மையை வெல்லும், தெரியுங்களா? அதை இன்னொன்று சொல்கிறேன்னா, எல்லாம் வந்து கத்துறாங்க அப்படிங்கிறான். சங்கு இருக்குல்ல, முரசு வந்து முழங்கும், முணங்காது. நான் தமிழ் என்பவர்கள் முழங்கக்கூடியவர்கள், முணங்குறவங்க இல்லாதான் பயப்படுறான் எங்களை பார்த்து. நீங்கள் நான் சொல்ல பாருங்கள், நான் ஒன்றுமே இல்லை, ஒரு கீழே ஒரு இது போட்டிருக்கேன், மேலே ஒரு சட்டை போட்டிருக்கேன், எந்த விதமான வரல, எல்லாமே வரல. ஆனால் என்கிட்ட கொண்டு இருந்து இந்த மண்ணுடைய வரலாறு, மொழி, பண்பாடு, கலாச்சாரம், எங்களுடைய முன்னோர்கள் யார், எங்களுடைய நிலம் எது, நாங்கள் எந்த இடத்தை இழந்திருக்கிறோம், யாரெல்லாம் இந்த மண்ணிலே எங்கள் மீது படையெடுத்து வந்தார்கள், இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். உட்காந்து பேசுவோம், வர சொல்லுங்கள். எழுதி வச்சு துண்டு சீட்டு வச்சு எழுதி வச்சு பேசுகிற ஆள் கிடையாது. நாங்கள் உள்ள இதயத்தில் எழுதி வைத்து பதிவு பண்ணி பேசுகிற ஆள். நாங்கள் சீட்டில் எழுதி வச்சு பேசுகிறோன்னு தவறு இல்லையே. எப்படின்னா சீட்டில் எழுதி வச்சுட்டு குறிப்புகள் எடுத்து பேசுகிறது தவறா? அதுதான் சொல்கிறேன். எங்கள் அம்மா செத்துட்டான்னு நான் அழுகுறேன் உள்ளபூர்வமாக. என்ன எங்கேயோ ரோட்டில் வந்து நீனும் கூட அழுகுறியா? அதுதான் வருத்தமாக இருக்கு எனக்கு, தெரியுதுங்க. நினைவு ஆற்றல் என்பது மனிதர்களுக்கு மனிதர் மாறுபடும், சரியா? அப்போ அவங்க வந்து பழைய வரலாறு, மனிதருக்கு மனிதர் மாறுபடுறது உன் வீட்டில் இருக்கணும். இங்கே வந்து நீ வந்து இந்த நாட்டினுடைய மன்னன், அரசன். இப்போ உக்காந்தா எத்தனை பஞ்சாயத்து, எத்தனை ஒன்றியம், எத்தனை ஊராட்சி, எத்தனை மாவட்டம், எத்தனை தாலுக்கான்னு இங்கே உக்காந்து சொல்லணும். எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்குது, எத்தனை ஊராட்சி ஒன்றியம் இருக்குது, உக்காந்து சொன்னால் அதுதான் வந்து பொது வேலை. நிர்வாக திறமை இல்லாமல் இது மாத்திரம் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா? அதாவது நினைவாற்றல், அந்த புள்ளி விவரங்கள் தெரிந்தால் மட்டும் அது இருந்தால், அதுதான் வந்து அடிப்படை நமக்கு வந்து, அது எப்படி சொல்கிறது, மருந்து. அது இருந்தால் உட்காந்த இடத்துல எல்லாம் செஞ்சிடலாம். அது இல்லைன்னா 23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஆக்டில் வருவார் யார், வடிவேலு. அவர் மாதிரி தான் இருந்துட்டு போகணும். கரடி காரி துப்பிடும், அது மாதிரி இருந்தால், தெரியுதுங்களா? ஆமாம். செகண்ட் ஆக்டில் வருவார், அவர் எங்களை மாதிரி ஆள், எங்கள் பங்காளி வடிவேல் நடிச்சுட்டு. 2 பேரும் வடிவேல் தான். 2 பேரும் வடிவேல் தான். முதல்ல வர்றவர் எப்படி இருக்காரு பாருங்க. முதல்ல வர்றவர் இன்னைக்கு இவ்வளோ நிலைப்பாடு. நான் அடுத்து செகண்ட் ஹாஃபில் வராங்க பார்த்தியா? நீங்கள் செகண்ட் ஹாஃப் வர போகிறீங்க. கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் நடக்க போகுது. நடந்த பிறகு நாடு நல்லா இருக்கும். அதாவது லண்டனில், இங்கிலாந்தில் விடுதலை புலிகளுக்கான தடையை உடைப்பதற்காக பாடுபட்ட, அதற்காக வேலை செய்த ஒரு வழக்கறிஞர் அவர் ஒரு காணொலியை வெளியிடுறார்.
சீமானை நம்பாதீர்கள், சீமான் ஈழத்தமிழர்களுக்காக எதுவும் செய்யாதவர் அப்படின்ற மாதிரியான, அவங்கள நம்பி போகாதீங்க, அவர் கட்சியை வளர்க்குறாரே தவிர ஈழத்தமிழருக்காக எதுவும் செய்யலை, இங்கே உள்ள நாடுகளில் தமிழர்கள் இருக்கிற நாடுகளெல்லாம் அவங்களுடைய கட்சி கிளைகளை தொடங்குகிறார், அதை வந்து அவரை நம்பாதீங்கன்னு சொல்லி பேசுகிறார். இதை பற்றி உங்கள் கருத்து? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தலைவர்களுடைய படம் வைக்கக்கூடாது. தேசிய தலைவருடைய படம் எங்கேயுமே பதாகையில் வைக்கக்கூடாது. நான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறேன். வழக்கறிஞர் எப்படி பாதிக்கப்பட்டார் என்னன்னு எனக்கு தெரியாது. சீமான் நம்பக்கூடாது, வழக்கறிஞர் எவ்வளோ. நான் பெரம்பூரில் நம்ம எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறோன்னா, அவர் ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார், ஒரு தடையை உடைச்சு அங்கே வந்து அந்த தடை இல்லாமல் ஆக்கியிருக்கார். அப்போ அவர் ஒரு சாதனையாளர். அவர் சாதனையாளர். நாங்கள் பாருங்கள் மிகப்பெரிய சாதனையாளர். பாருங்கள், தலைவருடைய படம் வைகோ ஐயா வந்து போய் சந்திச்சார் சொல்கிறாங்க. வைகோ ஐயாவை பின் வாங்கிட்டார். இல்லை, இப்போ திருமாவளவன் தானே தொடர்ந்து வச்சுட்டு இருக்காரு, மாவீரர் நாள் சொல்கிறேங்க. அண்ணன் திருமாவளவன் வந்து வச்சாங்க, அண்ணன் வச்சாங்க. அதுக்கப்புறம் அது நீர்த்து போயிடுச்சு. 2010 கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தான் தமிழ்நாடு முழுவதும் வந்து தலைவருடைய படத்தை கொண்டு போய் சேர்த்தோம். இது வரலாறு. என் மேலே வழக்கு இருக்குண்ணே, 6 வழக்கு இருக்குது என் மேலே. சீமானன் மேலே எத்தனை வழக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது தேசிய பாதுகாப்பு சட்டம், அப்புறம் வந்து குண்டர் சட்டம், எத்தனை வழக்கு இருக்குது. ஒரே நாளில் வந்து தமிழ்நாட்டில் 5 காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும். இதெல்லாம் வந்து உலகறிஞர் செய்தி வேணால் நாங்கள் இது ஓட்டுறோம். இப்போது தமிழ்நாட்டில் வந்து தலைவருடைய பிறந்த நாள் அரங்கத்தில் உள்ள அரங்கத்தில் கொண்டாடுறோம். ஏன்னா கொஞ்சம் இந்தியாவில் கெடிபிடி இருக்குது. ஆனால் மாவீரர் நாள் இருக்குல்ல, நவம்பர் 27 நாங்கள் தான் கொண்டாடணும். இன்றைக்கி நான் எங்கள் அண்ணன் தான். யார்? எங்கள் அண்ணன் திருமாவளவன். அது எவன் சொன்னாலும் எங்கள் அண்ணன் திருமாவளவன், எங்கள் அண்ணன் வேல்முருகன், எங்கள் அண்ணன் வந்து முத்தரசன், தெரியுதுங்களா? எங்கள் என் சித்தப்பன் எடப்பாடி, இவெல்லாம் என் உறவுக்காரன், ஒப்பரை, அங்காளி, பங்காளி. எங்கள் அண்ணன் கொண்டாடுறாரு, கொண்டாடிட்டு வராரு. இந்த வருடம் சொல்கிறேன், அவர் ஒன்று கொண்டாடினார் நவம்பர் 27. இப்போ திராவிட கழகத்தினர் தொடர்ந்து கொண்டாடுறாங்களே, அவங்கள பற்றி பேச மாட்டேங்க. நவம்பர் 27 அதான் கடைபிடிக்கிறாங்க. எதை? நவம்பர் 27 அங்கங்கே கூட்டங்கள் நடத்துகிறாங்க. அதுதான் சொன்னேன். எங்கள் அப்பஞ்சேத்திர நாங்கள் அழுகிறோம், நீங்களும் கூட அழுவாதீங்கன்னு சொல்கிறேன் நான். அவங்க தமிழர்கள் கிடையாது. யாரு? ஒரு காலம் ஏற்றுக்க முடியும். நீ அப்படி இருந்திருந்தா ஒரு அழுத்தனை எல்லாம் என்ன சொல்கிறான்னா வந்து இது வந்து மாநில அரசு வந்து மைய அரசுக்கிட்ட போய் சொன்னால் எடுபடாதுங்கிறான். இப்போ ஈழத்தமிழர்களுக்காக நிறைய சிறை சென்றவர்கள், போராட்டங்கள் நடத்தியவர்கள்னு பார்த்தா திராவிட கழகத்தினர் தான். அவங்க தான் நிறைய வாதாடி இருக்காங்க, கோர்ட்டு வரைக்கும் போயிருக்காங்க, இந்த மாதிரி நிகழ்வுலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்கள நீங்கள் தமிழர்கள் வளர்த்து பிள்ளைய வளர்த்து 28 வயசில் வளர்த்துட்டு கொஞ்சோண்டு விஷத்தை கொடுத்து கொண்டுட்டா அது என்ன வளர்த்து என்ன இருக்குது? ஆட்சி இழந்தோம் நீங்கள், நாங்கள் தான் குரல் கொடுத்தங்கிறீங்க, நாங்கள் தான் போராட்டம் பண்ணங்கிறீங்க. ஒரே நாளில் 1,75,000 பேர் சிங்கள இராணுவம் கொன்று குவிக்குது. என்ன நீங்கள் வந்து தடுப்பு செஞ்சீங்க? இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி ஏன் வருது? இந்த கட்சி வருமா? ஏன் வருது? 2010 வந்து நாங்கள் ஏன் கட்சி ஆரம்பிக்கிறோம்? தமிழ்நாட்டில் வந்து இறுதிக்கட்ட போர், ஏன்னா அங்கே வந்து எல்லாம் கொத்து கொண்டு போட்டு சாப்பிட்றானே. உலகத்திலேயே வந்து 2 இனம் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. ஒன்று யூதர் இனம், இன்னொன்று தமிழ் இனம். நாங்கள் அவ்வளோ வழிகளை தாங்கிட்டு இருக்கோம். அவர் யாரோ வழக்கறிஞர் சொன்னார்ல, கிளைகளை ஆரம்பிக்கிறாருன்னு. தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து தமிழ் தேசியத்தை மாத்திரமல்ல, தமிழ் தேசிய தலைவர்களை புதைச்சி தான் எல்லாத்தையும். வைகுந்தர், வள்ளலார், ஜீவா, கக்கன், காமராசர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், திருவிக்கா, மாப்போசி, மார்ஷல் நேசமணி, எல்லாத்தையும் திராவிட கட்சிகள் அழித்து ஒழித்து 150 அடி ஆழம் தோண்டி குழி தோண்டி போயிடுச்சுட்டு நாங்கள்லாம் பிடுங்கி எடுத்து இவெல்லாம் என்னுடைய முன்னோர்களான்னு சொல்கிறோம். அது சொல்ல முடியாது. அவங்களுக்கெல்லாம் மணிமண்டபம், அவர்களுக்கு விழா யாருக்கு அரசு நடத்திட்டு நீங்கள் மட்டும் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு மட்டும் கொண்டு போய் மெரினாவில் கட்டுவீங்க. பேனாவுக்கு வந்து எழுதாத பேனாவுக்கு வந்து கடலை செலவு வைப்பீங்க. ஏன் பாட்டனுக்கும் போட்டனுக்கும் எங்கேயாவது உலகமே தெரியாத இடத்துல கட்டுவீங்க. நான் சொல்லிட்டேன், ரெட்டமலை சீனிவாசன் சிலை எங்கே இருக்குது? நினைவு மண்டபம் எங்கே இருக்குது? இந்த மதுராந்தகம் போகிற வழியில் இருக்குது. யார் போவாங்க? போவா இங்கே கட்டு, இல்லைன்னா எடு. அதான் நாங்கள் சொல்கிறோம். ஒன்று நீங்க நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எப்படி மேற்கு வங்கத்தில் வந்து இன்றைக்கி எடுக்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு காலம் நடக்கும்னு சொல்கிறோம்ல நாங்கள்.
இப்போது அவர் சொல்கிறாருன்னா, இப்போது நாங்கள் வந்து மாவீரர் தினம் கொண்டாடுறோம், எல்லா தமிழ் தேசிய தலைவர்கள் தமிழுக்காக இன உணர்வோடு மான உணர்வோடு வாழ்வுரிமைக்காக எவர் போராடினாரோ அவருடைய புகைப்படத்தெல்லாம் வச்சு கொண்டாடுறோம், திமுக கொண்டாடுமா? இதில் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. சொல்கிறாங்க. அதாவது இப்போ சமூக வலைதளங்களில் மேதகு பிரபாகரன் அவர்கள் பேரை சொன்னாலோ அல்லது அவர்களை பற்றிய செய்திகள் வெளியிட்டாலோ அதை நீக்கிடுறாங்க. இது இரவலண்ட் அப்படின்னு அந்த மாதிரியான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. யார் நீக்கிறா? அந்த அந்த வலைத்தளத்தோட நிர்வாகிகள்னு வச்சுங்களேன், வலைத்தளத்தோட நிர்வாகம் எங்கால் நீக்க மாட்டானே, நீக்குது. எங்கால் நீக்க மாட்டான். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆனால் சீமான் இவ்வளவு பேசியும் அவரை ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கும் சீமானுக்கும் ஒரு உறவு இருக்கிறது. இதைத்தான் நீங்கள் வந்து எல்லாரும் வைக்கிற குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. திமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, அதிமுக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. என்ன, பிஜேபி இந்தியாவில் இருக்குது, காங்கிரஸ் இந்தியாவில் இருக்குது, நாம் தமிழ் கட்சி உலகம் முழுவதும் இருக்குது. எவன் எங்கே அடிப்பான்னு பயம். நீங்கள் சாதனை இது நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க, அது பெரியார் காலத்திலேயே தமிழர்கள், அதாவது திமுகலாம் வெளிநாடுகளெல்லாம் இருந்ததா வரலாறு உண்டு. எது சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகாதீங்க. திராவிடம்னா என்ன? ஆந்திரம், கர்நாடகம், மலையாளம், துளு, தமிழ்நாடு, இதுதான் திராவிடம். இங்கே போராட்டம் நடத்துகிறீங்க, ஆட்சியில் இருக்கிறீங்க, கொடி ஏற்றுறீங்களே, ஒரே ஒரு நாள் போய் ஆந்திராவில் போய் திமுக கொடி ஏற்றுவாங்களேன், இல்லை கேரளாவில் ஏற்றுங்களேன். உலகளாவிய இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் ஆந்திரா கேரளா நாங்கள் உலகத்தில் நாங்கள் இல்லாத நாடே கிடையாதுண்ணே. கனடா, மொரிசியஸ், ரஷ்யா, ஜப்பான், ஜெர்மன், இத்தாலி, உலக நாடுகளில் எல்லாத்தையும். அது உங்களுடைய சாதனை இல்லை, அது மேதகு பிரபாகரன் அவர்கள் பண்ணி வச்சு. அதுதான் எங்கள் அண்ணன். அவரோட நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? இருங்க, அதைத்தான் எங்களுடைய முன்னோர்னு நாங்கள் இன்னைக்கு எடுத்து. ஏன்னா எங்களுக்கு தலைவர்னா எங்கள் அண்ணன். நாங்கள் வந்து சீமான தலைவர்னு சொல்கிறது அது தெரியுமா உங்களுக்கு? என் அண்ணன், எங்கள் தலைவர் வந்து. அதனால தான் அந்த கட்சியில் பொது செயலாளர் பொருளாளர்லாம் போடாமல் அந்த மாதிரி ஒரு படிநிலைலாம் இல்லாமல் எல்லாத்தையும் தானாங்க. எங்கள் அண்ணன் ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறவர், எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். என்ன ரொம்ப தெளிவாக, அதாவது கட்சியை வந்து அண்ணன் கட்சியை அவங்க கொண்டு போயிடுவாங்கன்ற ஒரு அச்சத்தை அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிறாங்க. இந்த மனிதனிடத்தில் கொடுத்தா என்ன, இந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ணி மக்களுக்கு சரியான முறை சோறு போடுவானா அப்படிங்கிற நம்பிக்கையும் திடமும் வந்தால் தான் பொறுப்பு. இப்போ இதுவரை அந்த தம்பிகள்கிட்ட அந்த மாதிரியான நம்பிக்கை அவர் பெறலை. அதாவது பயிற்சி எடுக்கணும். பயிற்சி இல்லாத எதுவுமே பண்ண. இராணுவத்தில் போனாலும், காவல் நிலையத்தில் போனாலும், காவல்துறைக்கு போனாலும், எந்த துறைக்கு போனாலும் முதல்ல பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி ஒரு 6 மாதம் 10 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கலாம். 13 வருஷமாக பயிற்சியில் இருக்கீங்க. படித்து அட்டம்ப்டி எழுதுறவங்க எத்தனை பேர் இருக்கிறான்? தேர்வு அப்போ வந்து தம்பிகள் எல்லாம் முட்டாள்களா? யாரு? நான் ஒரு காலம் அப்படி சொல்லி, எல்லா தம்பிங்களும் அறிவாயுதம் ஏந்தி தம்பிங்க அப்படின்னா உடனடியாக வந்து நாங்கள் இது வரலை வந்து மக்கு பயலாக இருந்துட்டோன்னே, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு 100 ஆண்டு காலம் மக்கா இருந்துட்டோம் நாங்கள், தெரியுங்களா? இப்போ தீட்டிக்கிட்டே இருக்கார் எங்கள் அண்ணன். அதான் நான் சொல்கிறேன், வர சொல்லுங்க, யாராக இருந்தாலும் வர சொல்லுங்க, பேசி பார்ப்போங்கிறேன். நான் சொல்கிறேன்ல, முறை சொல்கிறேன்ல, வாங்க கருத்தியலை வைங்க, நாங்கள் வைக்கிறோம், அதில் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள். கொள்கை மாறாமல் உங்களிடம் இருந்த தம்பிகள் வெளியில் சென்று அதே கொள்கையோட ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அதற்கு உறுதுணையாக வேல்முருகன் இருக்கிறார் அப்படின்ற செய்திகள் பரவலாக பேசப்படுகிறது. நான் சொல்லிடுறேன், அது நான் வந்து அந்த திருச்சியில் மாநாடு அந்த பொதுக்கூட்டம் நடக்காத வரை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். பரவாயில்ல, தமிழ் தேசியத்தில் ஆளுமையெல்லாம் வரட்டும், அண்ணன் சீமான் இருக்கிறாங்க, அது மாதிரி ஒரு ஆளுமை வரட்டும்னு நினச்சேன். எப்போ வந்து மரியாதைக்குரிய என் அண்ணன் வேல்முருகனை கொண்டு போய் அங்கே முன்னிறுத்துனாங்களோ அப்பயே திமுக கிட்ட இவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு போச்சு. பின்னாடி இருந்து யார் இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இது எல்லாம் திமுக பண்ணுற வேலை. இல்லைன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நாளைக்கு அண்ணன் வந்து தமிழ் தேசியத்தை நான் வழிநடத்துகிறேன், தமிழ் தேசியத்தை வந்து தமிழ் தேசியத்துக்காக என் உயிர் உள்ள அன்றைக்கி சொன்னார்ல, எனக்கு புள்ள இல்லை, பொண்டாட்டி இல்லை, நிலம் இல்லை, என்னைக்கு சொன்னார்? அந்த மாநாட்டில் சொன்னார்ல, எதுவுமே இல்லை, நான் வந்து எனக்கு மக்கள் தான் முக்கியம், நான் போராடிட்டு சொன்னார்ல. நாளைக்கு வந்து பகிரங்கமாக வந்து அறிக்கை விட்டுட்டு நான் திமுக கூட்டணிலேருந்து விலகிறேன், எம்எல்ஏ கூட ராஜினாமா பண்ணிடுறேன், நான் இனிமேல் தமிழ் தேசிய மக்களுக்காக தமிழ் தேசிய தலைவரை முதன்மையாக கொண்டு நான் உழைக்க போகிறேன். இனிமேல் தமிழக வாழ்முறை கட்சி தமிழர்களுக்கு மட்டும்தான் போராடும், நான் எந்த கட்சியோடும் சாவர வர கூட்டணி வைக்கணும்னு அறிக்கையோட சொல்லுங்கள் பாப்போம்.
கூட்டணியை பற்றி பேசாமல் தமிழர்களுக்காகத்தான் இந்த கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற நிலையில் அவர் தொடர்ந்து நிலையாக இருக்கிறார் தானே யார்? வேல்முருகன் அவர்கள். ஏண்ணே உள்ளே போய் உள்ளே வந்து ஒன்றா வந்து கறி சோறு தின்னுபிட்டு வந்து இருக்கிறாருன்னா அது எப்படின்னா அது நாங்கள் இருக்கிறோன்னா அண்ணன் தம்பிக்குள்ள அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லையே. எது குடும்பம் ஏன்னா அண்ணன் தம்பின்னா கொடூரமான பங்காளி, கொடூரமான பங்காளி. அந்த மாதிரி கொலகார பங்காளி பார்க்கவே முடியாது. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கொடூரமான கொலகார பங்காளி. நான் தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் சீமான் நாம் தமிழ் கட்சி, அதாவது சீபா ஆதித்யநாத் ஐயா உருவாக்கப்பட்ட கட்சியை மறுபடியும் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதை நான் கேட்குறேன். காரணம் என்ன? தமிழ்நாட்டிலேயே மறுபடியும் வந்து நாம் தமிழ் கட்சி வரணும். நீங்கள் பண்ண வேலை உள்ளே கொதிச்சுக்கிட்டு இருக்கு, தெரியுதுங்களா? நான் ரொம்ப நிதானமாக பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் இதோ இங்கே பிறந்த இந்த சென்னையில் பிறந்த பூர்வகுடி மக்கள், கூவாறு அடையாறு ஓரமாக வாழ்ந்த மக்கள், பாட்டன் பூட்டன் ஓட்டன் 10 தலைமுறையாக பரம்பரையாக வாழ்ந்த மக்களை இரவோடு இரவாக பூர்வகுடி மக்களை கல்லுக்குட்டை, செம்மஞ்சேரி, கண்ணகி நகர் கடத்துறீங்க. பரந்தூர் விமான நிலையம், முப்போகம் விவசாயம், வாழை வடக்கினும் வான்கமுகு தெற்கினும் கரும்பும் இளநீரும் கண்டிருந்த மடவாயும் கட்டு கலங்கானும் கதிருழக்கு நெல்கானும் அறுத்தால் அறுத்து வர மறுத்தால் பயிராகும். அறுத்தாளின் கீழே ஐங்குளதின் கூடு கட்டு மாடு கட்டி போரடித்தால் மாளாது யானை கட்டி போரடிக்கும் சொல்லு. அதாவது காலங்காலமாய் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் பரந்தூர். எல்லாம் வந்து நான் பிறந்த தஞ்சையை தான் சொல்லுவாங்க, நெற்களஞ்சியன்னு. அதோட இணையான பரந்தூரை எப்படியாவது விமான நிலையம் கொண்டு வர வேண்டும்னு சொல்லி இன்றைக்கும் அதாவது அவங்கெல்லாம் வந்து சித்தூருக்கு போகிறோங்கிறாங்க. நாங்கள்லாம் எங்களுக்கு வேணாங்க, நாங்கள் இதுக்கு நாடுகள், நாங்கள் மாநிலம் கடந்து வந்து போகிறோங்க அப்படிங்க. இன்னும் செவி சாய்க்கல தெரியுமா உங்களுக்கு? இன்னும் செவி சாய்க்கல. ஸ்டெர்லைட் ஆலை எத்தனை 13 பேர் செத்தாங்களா? கூடங்குளம் இன்றைக்கி வந்து டங்ஸ்டன்னா மதுரையில் வந்து சுரங்கம். நான் என்ன சொல்கிறேன், அதுதான் அரசு நாங்கள் அனுமதியே கொடுக்கலன்ட்டாங்க. யார்? திமுக அரசு அனுமதி கொடுக்கலன்றாங்களே. ஏன்னா அதாவது வந்து சிட்கோ சிப்காட்கள் நிலம் எடுத்து கொடுக்குறது யார்? நானா இப்படி பேசுகிறீங்க? எப்படி நான் இப்படி பேசுகிறீங்க? மனசை வந்து எங்கொன்று வச்சு விட்டு சிப்காட் சிட்கோ என்கிற பெயரிலே இந்த மண்ணினுடைய விளைநிலங்களை எல்லாம் இருக்கிற நெகிழி தயாரிக்கிறதுக்கும் இருக்கிற வந்து பிளாஸ்டிக் குழிவம் தயாரிக்கிறதுக்கும் நிலம் எடுத்து மக்களுடைய நிலத்தை பிடுங்கி அது பயன்படாத இடங்கள் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. அது மாதிரியான இடங்களை தான் பயன்படுத்த. பார்த்தீங்களா எப்படி சொல்கிறேன்? ஏன்னா தொழில் புரட்சியை கொண்டு வரணும், தொழில்களை அதிகப்படுத்தணும், பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற நிலையில். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்தியாவுக்குன்னு சொந்த வானூர்தி இருக்கானே? இருக்கா? இல்லை. இருக்கானே? இருக்கா? 2 சொல்லுங்க. இல்லை 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 தடமா சொல்லுங்க. இல்லை. இண்டிகோன்னு ஒரு தனியார் நிறுவனம் தான் வச்சிருக்கு. உனக்கு சொந்த வானூர்தியே கிடையாது, உனக்கு எதுக்கு விமான நிலையம்? அதானிக்கு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். தெரியுதா? புரோக்கர், நான் சொன்னேன்ல, புரோக்கர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்படித்தானே எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. பிரதமரே புரோக்கர் வேலை தான் பார்க்குறாரா? யாருண்ணா? பிரதமர். முன்னாடி டீ வித்தாருண்ணா, இப்போ நாட்டை விற்க நிற்கிறாருண்ணா. அவ்வளவுதான். சரி, உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்தமைக்காக எங்களது நன்றியை தெரிவித்து. நன்றிண்ணா, நன்றி, ரொம்ப நன்றிண்ணா. நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கு நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.